Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இது உங்க Tech Galata. So இந்த நம்ம என்ன பார்க்க போறோம்னா Instagramோட 5 யூஸ்ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So friends வீடியோ முழுமையா பாருங்க. வீடியோக்குள்ள போட்டு முன்னாடி எங்க Instagram நீங்க ஃபாலோ பண்ணலனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கா மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. So வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். Friends நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கனா Instagram அதிகமாக யூஸ் பண்றவங்க நீங்க சோ உங்களுக்காக நான் இந்த டிப்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்டேட் பண்ணனா இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ட்ரீலைன் பண்ண கிளிக் பண்ணுங்கள். அதில் யுவர் ஆக்டிவிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்க்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க, வீக்கில் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க, ஆவரேஜாக எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. இதை அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க இன்ஸ்டாகிராம், அது வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது. அப்டேட் பண்ணலேருந்து நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேல்குலேட் ஆகும். இது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு அப்டேட் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் வந்து கொண்டு வந்துருக்காங்க. அதில் செட் ரிமைண்டர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 2 ஹவர் 3 ஹவர் ரொம்ப நாள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவீங்கன்னா இல்லை நீங்கள் வந்து டைமர் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 1 ஹவர் தான் யூஸ் பண்ண இல்லை 1 ஹவர் யூஸ் பண்ண நீங்கள் டைமர் செட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அலர்ட் கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு. ஸோ அதிகமாக இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்க இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமை ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செகண்டாக பார்க்க போகிற டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ இன்ஸ்டாகிராம் அதிகமாக நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நெட் வந்து எனக்கு சீக்கிரமாக காலி ஆகிடுனா ஸோ உங்களுக்காக நான் இந்த டிப்ஸு. ஸோ அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா உங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் மேலே இருக்க ட்ரீலைன் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை உங்களுக்கு மொபைல் டேட்டா யூஸ்னு இருக்கும், சில பேருக்கு செல்லுலர் டேட்டான்னு இருக்கும். அது வந்து போனீங்கன்னா உங்களுக்கு டேட்டா சேவர் மோட் இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எனேபிள் பண்ணுற மூலமாக உங்களுக்கு வந்து டேட்டா வந்து ரொம்ப கம்மியாக வந்து யூஸ் ஆகும். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ரெசல்யூஷன் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் வந்து ஹை குவாலிட்டியில் பார்க்கணும். அந்த ஃபோட்டோஸ் இமேஜஸ்லாம் பார்ப்பீங்களா, அது வந்து ஹை குவாலிட்டியில் நீங்கள் வந்து எப்போ பார்க்கணும், வந்து மொபைல் டேட்டா மூலமாக இல்லை வைஃபை மூலமாக இல்லை எப்போயுமே வேணாமா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது மூலமாக உங்கள் மொபைல் டேட்டா வந்து அதிகமாக ட்ரெயின் நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ தேவைப்படுறவங்க இந்த ஆப்ஷன் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேர்டாக பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்ஸ்டாகிராமில் நிறைய ப்ரொஃபைலாக நீங்கள் வந்து விசிட் பண்ணியிருப்பீங்க. அவங்களோட அபோட் செக்ஷனாக இருந்தாலும் சரி, அவங்களோட நேம் இருந்தாலும் சரி, அதெல்லாம் வித்தியாசமான ஃபாண்ட்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் ப்ரொஃபைல் நீங்கள் எப்படி ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணால் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இருக்குது பார்த்தீங்கன்னா igfonts.ioன்ற வெப்சைட் வந்து விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை நீங்கள் அபோட் செக்ஷனில் இல்லை உங்கள் நேம் நீங்கள் என்ன வைக்க போகிறீங்களோ அதை வந்து சர்ச் பண்ணிங்கன்னா ஸோ அதில் உங்களுக்கு வித்தியாசமான ஃபாண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த ஃபாண்ட்ஸ் தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணி உங்கள் ப்ரொஃபைலு இல்லை அபோட் செக்ஷனில் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக மாட்டிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்பில் நிறைய விதமான ஃபாண்ட்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் பண்ணால் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் மூலமாக நீங்கள் இன்னும் எக்கச்சக்கமான ஃபாண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். வர மாதிரி இன்னும் நிறைய ஃபாண்ட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த ப்ளூ கலர் ஃபாண்ட்டில் நிறைய பேர் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ளூ கலரில் உங்களுக்கு வந்து நேம் இருக்கும், நான் சைடில் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபாண்ட்லாம் நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். ஸோ இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக உங்கள் அபோட் செக்ஷனில் உங்கள் நேம்லாம் வைக்கும்போது நிறைய ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபோட்டோ பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட்டு போட்டிங்கன்னா ப்ரைவேட்டில் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நீங்கள் போஸ்ட்டவே டெலிட் பண்ணுறீங்க. ஸோ அந்த கவலை இனிமேல் தேவையில்லை. ஸோ அதுக்காக ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ப்ரொஃபைல் இருக்க எந்த போஸ்ட் வந்து நீங்கள் ஹைட் பண்ண போகிறீங்களா இல்லை ப்ரைவேட்டில் போகிற போகிறீங்களா போஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த மேலே இருக்க ட்ரீன் பேட்னை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்காகவே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து அந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு ஹைட் ஆகிடும். ஸோ இப்போ அந்த போஸ்ட்டை நீங்கள் வந்து திரும்பி எப்படி பார்க்கணுன்னா மேலே இருக்க ட்ரீன் நம்பர் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் அதுக்காகவே இருக்கும் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ஆரோ மேலே கிளிக் பண்ணி இல்லை போஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த போஸ்ட்டை நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம், இல்லை திரும்பி நீங்கள் வந்து உங்கள் ப்ரொஃபைல் வந்து கொண்டு வந்துக்கலாம். மற்றவங்க கண்ட பரக்கூடாது, இல்லை ப்ரைவேட்டில் போகணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபிஃப்த்து பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஸோ பொதுவாக ஒரு போஸ்ட்டை நீங்கள் சேவ் பண்ணுறாண்டா அந்த போஸ்ட்டு கீழே ஏரோ மார்க் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வந்து போஸ்ட் வந்து சேவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்கச்சக்கமான போஸ்ட் வந்து சேவ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபோட்டோஸாக இருக்கும், இல்லை ஹீரோ ஃபோட்டோவாக இருக்கும், இந்த மாதிரி நிறைய போஸ்ட்டை நீங்கள் வந்து சேவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த போஸ்ட்டை நீங்கள் எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது விஷயம் கிடையாது, இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள்.
ஸோ இது எப்படி நீங்கள் செக் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலில் போயிட்டு அதில் மேலே இருக்க ஆரம் மார்க் கிளிக் பண்ணி அதில் சேவ்டுன்னு இருக்கும், அதில்னா போய் வந்து விசிட் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ இப்போ இதில் ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டு அந்த சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களா அதில் வந்து உள்ளே போனீங்கன்னா எல்லா போஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து ஒன்றா இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் தனியாக பிரிச்சுருக்கலாம். அதுக்கு அந்த ட்ரீ மேலே கிளிக் பண்ணி அந்த செலக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் கிளிக் பண்ணிட்டு ஆட் டு கலெக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இது வந்து ஒரு ஃபோல்டர் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு டைட்டில் வச்சு நீங்கள் ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் வச்சுருப்பீங்களா, அதெல்லாம் தனித்தனியாக நீங்கள் வந்து பிரித்து ஒரு ஃபோல்டர் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கான ஃபோல்டர்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம பார்த்த டாப் 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கன்ஃபார்ம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம டெக் கலாட்டா யூடியூப் சேனலை வந்து இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அப்கமிங்காக கிடைக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.